சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 31/5/2025 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 17ஆம் நாள், பஞ்சமி திதி இரவு 8:15 வரை, பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உயரிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதைப் போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன் சந்திரமங்கல யோகம் என்கின்ற நீச்ச பங்க யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளுங்க இந்த நாள். இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வர நீச்ச நிலைமையிலிருந்து அப்படியே வெளியே போகிறார். ஒரு 4 மாத காலமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கவே இல்லை. மனசு வேற கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. பொருள் வரவுகள்லேயும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசிநாதனுடைய பலவீனமான ஒரு நிலைமை. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அந்த 12ஆம் இடத்துல விரயச்சனி வேற வந்துருச்சு. இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்ற ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்துக்கு எல்லாமே இன்றையிலிருந்து அப்படியே ஒரு தீர்வு, விடியல் எல்லாமே கண்டிப்பாக வரும். என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ராசிநாதன் வளர்பிறை சந்திரனோடு இருப்பது, நீச்சபங்கத்தை அடைந்திருப்பது, இன்னும் சரியாக ஒரு வாரத்திற்குள்ளே அவர் நீச்ச நிலைமையிலிருந்து அப்படியே விலகிறதுன்றது அடுத்தடுத்து அப்படியே புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. என்னென்ன இது வரைக்கும் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, ஒரு வாழ்க்கையில் அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல் வேறு சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா? ஒரு 18 வயது பையனுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒரு 40 வயது ஆளுக்கு வேறு ஒரு மாதிரியான சோகங்கள், வேறு மாதிரியான ஒரு அமைப்புகள், ஒரு 60 வயது பெரியவருக்கு அதை விட வேறு மாதிரியான அமைப்புகள் இல்லையா? இந்த மாதிரி மேஷராசியில் பிறந்த சகல தரப்பு சகல வயதினருக்கும் கடந்த 4 அல்லது 5 மாதங்களாக எந்தெந்த பிரச்சனைகள் இருந்ததோ, எது நடக்காமல் இருந்ததோ அவைகள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. 10ஆம் இடத்தோடு இப்போ சந்திரன் தொடர்பு கொள்கிறாரு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு செவிலியர்களாக, டாக்டருங்களாக, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கட்டிடத்துறை என்று சொல்லப்படக்கூடிய பில்டர்ஸ் எல்லாருமே, அப்புறம் ரியல் எஸ்டேட்டு கொஞ்ச நாள் அது தேக்க நிலைமையாக தானே இருக்குது. அந்த ரியல் எஸ்டேட்டு வேலை செய்கிறவங்க, அதற்கான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு 4-5 மாத காலம் இருந்து வந்த சுணக்க நிலைமை, பணமே வராத ஒரு சூழ்நிலை, கஷ்டப்படுறங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான கூலி அமைப்புகள் இல்லவே இல்லைங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் வருமானம் வருவதற்கான நல்ல வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மா வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் அப்படியே தாயாதி வழின்னு சொல்லுவோம் இல்லையா? தாயோடு கூட பிறந்த தாய்மாமன்கள் மற்றும் சித்தி பெரியம்மாமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இனிமேல் நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக, ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு. 3ஆம் அதிபதி முயற்சியை குறிக்கக்கூடியவர். உங்களுக்கு அவர் மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் தான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் சந்திரன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்திரன் இன்றைக்கு வளர்பிறை அமைப்பில் மிக அருமையாக நீச்ச செவ்வாயோடு சேர்ந்திருந்து அவரையும் பங்கப்படுத்துவது என்பது மிகப்பெரிய யோகா அமைப்புங்க. 3ஆம் இடத்துல 2 பாவர்களும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பிறருடைய ஆதரவு போன்ற அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். இதுவரைக்குமே யார்ட்டையும் போய் ஹெல்ப்னு கேட்டு அவர் செய்ய முடியாமல், பணம் இருந்தாலும் மனம் இல்லை, மனம் இருந்தால் பணம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேணும்னே முயற்சிகளுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த உதவிகளுக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரு மாதிரியாக தள்ளி போட்டு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் மனம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் வந்ததுங்க, சும்மா விளையாட்டு போல் அதை விட்டுட்டேன், அந்த சான்ஸை மட்டும் அன்றைக்கி கரெக்டாக நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பேன் என்கின்ற அமைப்பில் என்றைக்கோ வந்த ஒரு வாய்ப்பை தெரியாமல் நழுவ விட்டோமே
அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே, வாரத்தின் முதன்மை நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். புகழ், கீர்த்தி போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பில் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்க 11ஆம் இடத்துல சனி இருப்பதும், பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருப்பதும், இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷ காலத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல், பிரச்சனைகள் வராதுன்றது வேற, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே அலுவலகத்தில் நல்ல சூழல் இருக்கும். படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, தொழில் பண்ணுற இடத்துலையோ, வீட்டிலையோ நல்ல பேரை ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே வாங்குவீங்க. கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்திருப்பீங்க இல்லையா? இதை இப்படி செஞ்சுருக்கலாம், அதை அப்படி செஞ்சுருக்கலாம், நீ தான் ஏதோ முட்டாள்தனமாக இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட என்கின்ற மாதிரி பெரியவர்கள் நம்மை திட்டியது போன்ற அமைப்புகள், அலுவலகத்தில் கூட ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாமல் அதனால் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருந்தது, தெருவில், வீட்டில், பள்ளியில், கல்லூரியில் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மீண்டும் கீர்த்தி, புகழ், பெயர் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாட்டு, இசை, பரதம் போன்ற நம்முடைய பாரம்பரிய கலை சார்ந்த விஷயங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதை சொல்லி கொடுக்குறவங்க, அதில் போகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கக்கூடிய யோக முதன்மை நாளாக இந்த ஒரு வாரத்திற்குள்ள அத்தனையும் நடந்து விடக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு பணம் வரும் வழிகளையும், பணம் எவ்வளவு வரும் என்பதையும் குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்திலேயே வலுத்திருக்கிறார். லாபாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு நீச்ச பங்கத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது அதைவிட மேற்கொண்ட ஒரு நல்ல அமைப்பு. 2-11 கூடியவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா? அப்போ செய்தொழிலில் லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு என்ன அவங்களுடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல் ஒரு சின்ன வேலை செய்கிறாங்க, பெரிய வேலை செய்கிறாங்க, 100 கணக்கில் சம்பாதிக்கிறார், 1000 கணக்கில் சம்பாதிக்கிறார், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் என்கின்ற அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் உங்களுடைய வருமானம் கூடுதலாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படும். கடந்த காலத்தில் ஒரு இடத்துல பணத்தை வாங்கிட்டோ அல்லது ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோ அதை செஞ்சு கொடுக்க முடியாமல் போன நிலைமைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான இமேஜ் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கு ஏற்கனவே கெட்டுப்போன இமேஜை கொஞ்சம் தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு, அன்னைக்கு தாங்க அப்படி ஆகிப்போச்சு, இன்றைக்கி பாருங்கள் அதை சரியாக செஞ்சு கொடுத்துட்றேன் பாருங்கள் என்கின்ற மாதிரியாக ஒருத்தரோட முகத்திற்கு நேராகவே பேசி அவரிடம் அனுமதி வாங்கி அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய, வாக்கினை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருமணமாகி கொஞ்சம் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம், அங்கே அவங்க அம்மா ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அண்ணன் தம்பி ஒரு மாதிரி பண்ணுறாங்க என்கின்ற மாதிரியாக குடும்ப குழப்பங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பீத்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கிடையே ஒரு மாதிரியான மன ஒற்றுமை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம 2 பேருக்குமே கஷ்டம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில நிலைகளில் ஒத்து போது, அந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சோம்னா பரவாயில்ல என்கின்ற மாதிரியாக குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவோ இருவரும் இணைந்தால் நல்லது என்கின்ற புதிய ஞானோதயம், கண் திறப்பு போன்றவைகள் ஏற்படக்கூடிய நாளாக, குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. வழக்குகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சாதகமாக அமையக்கூடிய தன்மைகள் உண்டு. புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்கள், அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் சம்மதமான ஒரு திருப்தியான மணமகனோ மணமகளோ அமைஞ்சு இப்போதைக்கே டக்குன்னு ஒரு நிச்சயார்த்தம் மாதிரி ஆகி இந்த வருஷத்திற்குள்ளேயே கல்யாணம் ஆவதற்கான முன்னேற்பாடுகளுக்கான அனைத்து அமைப்புகளும் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாளான இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே வளர்பிறை நிலையில் ராஜயோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய யோக சுப நாள் இன்னைக்கு. பொதுவாகவே ராசிநாதன் ராசியில் இருக்கிறார்னா நம்ம மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், உடம்பும் ஒத்துழைக்கும். மனசு என்ன சொல்லுதோ அதை உடம்பு கேட்கணும் இல்லையா? அந்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும்
தெளிச்சின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, இப்படி தெளிச்சியாக இருக்கிறாரையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம கொஞ்சம் புத்துணர்ச்சின்னு சொல்கிறோம். கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய, எதிலும் முடிவுகள் நல்ல விதமாக எடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அந்தஸ்து கௌரவம்லாம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய, மதிப்பு மரியாதைன்னு சொல்லுவோம். எந்த இடத்துலையாவது மதிப்பு போச்சு, எந்த இடத்துலையாவது மரியாதை போச்சு. ஏன்னா கடந்த அஷ்டம சனியில் 2 வருஷமாகவே பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், புனர்பூசமாக இருக்கட்டும், போட்டு படாத பாடு படுத்திட்டீங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் முகம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. இதுதான் உண்மை. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் மதிப்பு மரியாதை கொஞ்சம் போச்சு இல்லையா, அந்த இடத்துல இழந்த மதிப்பு மரியாதை கௌரவம் போன்றவைகளை திரும்ப அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4 பேர் கூடுகின்ற இடத்துல உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நண்பர்களால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அதே நண்பர்களால் ஆதாயங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு திருமண விஷயங்களில் கரெக்டான சில பாதைகள் ரூட்டுகள் கிடைக்கும். ஏற்கனவே முதல் திருமணத்தில் ஒரு சின்ன கோளாறுங்க, எம்எல்ஏயும் தப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு, அது உடனே அது முடிஞ்சு போச்சு, 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் 2வது நல்ல நீடித்த திருமணம் அமைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பார்ட்னர்களுக்குள்ளே ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 2-3 வருஷமாகவே என்னென்ன இழப்புகள் இருந்ததோ, எதை விட்டுருந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல சங்கடங்களை அனுபவித்தீர்களோ, அவைகளெல்லாம் அப்படியே படிப்படியாக இந்த நாள் முதல் மெதுவாக விலகக்கூடிய தன்மைகள். எங்கே நம்ம ஸ்லிப்பானோம் அப்படிங்கிறத நம்ம மனசாட்சி, உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கு நம்ம பொய் சொல்ல மாட்டோம், அடுத்தவங்க கிட்டையாவது பொய் சொல்லுவோமே தவிர நமக்கு தெரியும்ல நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணோம்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஸ்லிப் பண்ண சில விஷயங்களில் நம்ம எந்த இடத்துல சரியாக நடந்து கொள்வது என்ற நமக்குள்ளே தோன்றக்கூடிய அறிவுறுத்தல் அமைப்புகளை சரியாக நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய, பணவரவுகளில் ஒரு மாதிரியான நல்ல வரவுகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திர மங்கள யோகம் அற்புதமாக இருக்குது. உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் சந்திரனோட கூடியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. என்ன நடக்கும்? இன்றைக்கு நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தில் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்னங்கய்யா காலங்காத்தாலே இப்படி செலவுகள் இருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு செய்கிறதற்கு கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு மிகை வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. டெய்லி எனக்கு இவ்வளோதாங்க வருமானம், அதை விட கண்டிப்பாக ஒரு பாதி அளவிற்காவது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. வரவு, ஆனால் வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. மனைவி ஒரு பொருளை விரும்பி கேட்டாங்க, குழந்தைங்க ஒரு பொருளை விரும்பி கேட்டுச்சு, கணவர் கூட இதை ஒரு விரும்பி ஒன்று கேட்டார், சரி ஒரு சர்ப்ரைஸாக அவருக்கு அதை போய் வாங்கி கொடுப்போம் என்கின்ற மாதிரியாக உயிர் உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கூடவே இருக்கக்கூடிய, கடைசி வரைக்கும் நம்ம கூட வாழக்கூடிய இந்த உறவுகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் செய்வதற்கான தகுதியும் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிம்மராசியிலே கோடிக்கணக்கான பேர் இருப்போம், அப்போ எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடுறது இல்லையா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களின் மூலமான லாபங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன ஒரு தூர இடம், அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் பக்கத்து ஊருக்கு போகிறேன், பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறேன், பக்கத்து மாநிலத்துக்கு போகிறேன், அல்லது வெளிநாட்டுக்கு போகிறேன் என்கின்ற மாதிரியான சிறு குறு தூரமோ அல்லது நீண்ட தூரமோ ஒரு பயணம் அமைந்து இந்த வாரத்திலேயே அது நடந்து அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல இடங்களை பார்வையிடுவார் என்பதால் அவருடைய இயக்கம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வேலை தொழில் பட்டம் பதவி போன்ற விஷயங்களில் பெரிய கவலைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. சிலருக்கு மட்டும் என்னென்னா ஒரு மாதிரியான அசுப அமைப்புகள், அதாவது எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூட மாதிரி கொஞ்சம் எண்ண ஓட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். இவருக்கெல்லாம் நல்லா தானே ஹெல்ப் பண்ணோம், இவர் ஏன் நமக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் வேலை செய்கிறாரு, வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரியான மன அமைப்புகளில் இருக்கிறாரா என்கின்ற மாதிரி நம்மிடம் நன்கு நட்பாக பழகிய ஒருவரே எதிர்ப்பாக திரும்புவதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய நாளாக கூட இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மற்றபடி பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாமல் செலவுகள் அதிகம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான சந்திரன் மங்கள யோகத்தில் இருக்கிறார். அட்டமாதிபதியும் 3ஆம் அதிபதியுமான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு பலவீனமாகி நீச்சபங்க அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆக பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கு சாதகமான அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய். இந்த அமைப்பு எதிர்ப்புகளை விரட்டி அடிக்கக்கூடிய, வெற்றியை கையில் அப்படியே வாங்கக்கூடிய, அதாவது தடையக்கமில்லாத வெற்றின்னு கூட சொல்லிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தான் கடைசியில் சக்ஸஸ் ஆவாங்க. இங்கே சில பேர் பார்த்திங்கன்னா போனோமா வந்தோமா அடித்தோமா சக்ஸஸ் ஆனோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தடாலடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இன்னும் 2 நாளைக்கு எதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியாக 11ஆம் இடத்தில் மங்கள யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதர உறவுகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. என்ன இருந்தாலும் நம்முடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் என்பவர்கள் நம்முடைய ரத்தம் இல்லையா, அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி என்கின்ற ஒரு அமைப்புகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுடைய மனசில் வரும். அதை போலவே அண்ணன் தம்பி உறவுகள் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. அண்ணனுக்கோ அக்காவுக்கோ ஏதோ அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு ஹோட்டலில் கூட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான விஷயங்களை உடனே தயாரித்து உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பேக்கரி போன்ற நெருப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாதோ, கல்யாண சமயக்காரங்க, கல்யாண கான்ட்ராக்டர் இருக்கிறவங்கள கூட சொல்லிக்கலாங்க. அவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியலையே, தொழில் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகலையே என்கின்ற இந்த கவலைகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய அளவிற்கு லாபமும் வருமானமும் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த பங்காளிகளுக்கிடையே இருந்து வந்த ஒரு மன வருத்தம், கருத்து வேற்றுமை, சித்தப்பா சொத்து, தாத்தா சொத்து, பெரியப்பா சொத்து என்கின்ற மாதிரியான விஷயங்களில் பிரிச்சிக்க முடியாதபடி ஒரு மாதிரியான ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டம் இருந்தது. அல்லது கோர்ட்டுக்கே போயிட்டோம், வேறு வழி இல்லை, யார் சொன்னாலும் கேட்க முடியல, சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டுக்கலாம் என்கின்ற மாதிரி கோர்ட்டுகளில் போய் அந்த நில வீடு தகராறுகள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே அடுத்த வாரத்தில் உங்களுக்குள்ள தீர்வுகள் ஏற்படுவது அல்லது சாதகமான தீர்ப்புகள் வருவது போன்ற எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற அபாரமான நல்ல அமைப்பு. 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஜீவனஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்கள் ஜீவனாதிபதி இன்றைக்கு வளர்பிறை அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்கும்? வேலை தொழில் அமைப்புகளெல்லாம் நினச்சது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் இறுதி நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் எதில் பணம் வருதோ, எதில் காசு சம்பாதிக்கிறீங்களோ அது நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மங்கள யோகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது இல்லையா? கட்டிடம் சார்ந்த நெருப்பு, கட்டிடம், மருத்துவம் போன்ற விளையாட்டு போன்ற ஒரு விளையாட்டு தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், விளையாட்டு கருவிகள் தயாரிக்கக்கூடியவர்கள், இந்த உடற்பயிற்சி நிலையங்கள் சொல்லப்படக்கூடிய ஜிம்மு நடத்துகிறவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேயே எல்லாவற்றிலும் இருந்து லாபம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலையை விட்டுறலாமா அல்லது சமீபத்தில் வேலை போனவங்க இது எல்லாத்துலேயுமே இனிமேல் ஒரு திருப்தியான மாற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையை விட்டவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை அல்லது இன்னொரு புதிய வேலை ஏற்கனவே இருந்ததை விட ஒரு பதவி ஜாஸ்தியாக, சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம் இன்றைக்கு முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமையில் மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. உண்மையில் 9 கிரகங்கள் இருக்கின்றன. அதில் 6 அல்லது 5 கிரகங்கள் இப்போது இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்திற்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் எதையும் தைரியமாக துணிந்து இறங்கி வேலை போன்ற ஜீவன அமைப்புகளை செய்யக்கூடிய நாளாக இந்த அமைப்பு கண்டிப்பாக அமையுங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிறது அல்லது வேறு ஏதேனும் ஒரு இடத்துல அகலக்கால் வச்சிடறோமோன்றதற்கு பயப்படாத அளவிற்கு எதை செய்தாலும் நன்றாக செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க. ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியான சூழல்களில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், கடன் தொல்லை அதிகமாகிடுச்சுங்க, குடும்பத்தில் கூட இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குதுங்க, அண்ணன் தம்பி உறவுகள் சரியாக இல்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு கூட எதை செய்யலாம், எதை செய்தால் அதிலிருந்து வெளியே வர முடியும்,
எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லாதது என்பதில் குழப்பமில்லாத தெளிவான முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு, இனிமேல் நன்றாக இருப்போம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். ராசிநாதன் இன்றைக்கு சந்திரன் கூட, வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதை விட இன்னொன்று என்னென்னா, ஒரு 4 மாதமாகவே உங்கள் ராசிநாதன் நல்லா இல்லை. அப்படியே 8ஆம் இடத்துலேயே 9ஆம் இடத்துலேயே மாறி மாறி இருந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதை பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களை ஒரு பரிதவிக்க விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த வாரத்திலே பார்த்திங்கன்னா ராசிநாதன் நிரந்தரமாக நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய சூழல் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ அடுத்த வாரத்திலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்டர்ப் ஆச்சோ, இதெல்லாம் உங்களுக்கு தடையாச்சோ, அதெல்லாம் உங்களை விட்டு விலகணுன்றது விதி. அப்போ இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக நீங்கள் வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய அமைப்புகள், அஸ்திவாரம்னு சொல்லுவோம்ல, ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுவோம்ல, அந்த ஃபவுண்டேஷன் அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல இன்றைக்கு மங்கள யோகம் இருப்பதால் பாக்கியங்கள் கிடைப்பதற்கு இதுவரைக்கும் தடையாக இருந்தவங்க, வேலை கிடைக்கல, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இல்லை, என்னுடைய வயசுக்கு இதை நான் அனுபவிச்சிருக்கணும் ஆனால் அது எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரியாக வயது தவறியும் எதுவும் சரியாக கிடைக்காமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வருமானம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுவும் தினந்தோறும் சம்பாதிக்கக்கூடியவர்கள், இன்றைக்கி சம்பாரிச்சா இன்றைக்கி வேலைக்கு போனால் தாங்க காசு என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எளிய ஜனங்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நிறைவான வருமானம். பரவாயில்லைங்க, அந்த அளவுக்கு எனக்கு நல்லா கிடைச்சாலே போகணும், தினசரி எனக்கு இப்படி இருந்தாலே நான் தாங்க அந்த உலகத்தோட ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இரவு அல்லது மாலையில் வீடு திரும்பும் பொழுது சந்தோஷமாக திரும்பக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பெண்களுக்கான ஒரு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு 30-35 வயசு பெண்களுக்கு, வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு போடக்கூடிய ஆடை அணிகலன்கள் அல்லது அந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரியான அமைப்புகள் வச்சுருக்கிறவங்க, பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு போன்ற விஷயங்களை தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க எல்லாருக்குமே இனிமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு சோதனைகள் போல அல்லாமல் நல்லவைகள், லாபங்கள், வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் பேரெடுக்க முடியக்கூடிய அமைப்புகள் இனிமே உருவாகுது. சொந்த ஊரில் வீடு வாங்கிறது அல்லது சொந்த ஊரில் நிலம் வாங்கிறது, ஏற்கனவே கையை விட்டு போன நிலத்தையோ வீட்டையோ திரும்ப நம்மளுடைய இதுக்கு கொண்டு வர்றது என்பது போன்ற உள்ளூரில் கூட பேரெடுக்கக்கூடிய, பூர்வீகத்திற்கு திரும்பி போகலாம் என்கின்ற எண்ணங்கள் வலுப்பெற்று திரும்பி போனாலும் கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது, கண்டிப்பாக போகலாம் என்கின்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் அவர் வளர்பிறையில் இருக்கிறார். ஆயினும் அங்கே அவர் நீச்சனாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். பொதுவாகவே சந்திராஷ்டம நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது பண்ணுறதா அது பண்ணுறதா, இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா, இதை தேர்ந்தெடுக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. அல்லது ராத்திரியில் போகும்போது அப்படி ரோட்டுக்கு நடுவில் அப்படியே ஒரு பாம்பு மாதிரி ஒன்று கிடந்தால் அது கயிறா பாம்பான்றது தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு தைரியம் இல்லாத நிலைமைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக எதை முடிவெடுப்பது என்பது போன்ற ஒரு குழப்பமான சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் இந்த சந்திராஷ்டமம் நீடிக்கும் என்பதனால முடிவுகளை தள்ளி வைக்கக்கூடிய, வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையை விட்டுறது, வேலையை மாற்றுறது, தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, புதுசாக ஒருவரை அறிமுகப்படுத்துறது அல்லது புதிய ஒரு விஷயத்தை செய்கிறது, ஒரு புதுசாக பிரான்ச் தொடங்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய, ஒத்தி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மனம் கொஞ்சம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதற்ற நிலைமையில் இருக்கும். சந்திரன் கொஞ்சம் இருள் சந்திரனாக தேய்பிரை அமைப்பில் பிறந்தவர்கள், சந்திரனுக்கு குருச்சுக்கிர தொடர்புகள் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு எப்போவுமே சந்திராஷ்டமம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பதற்ற சூழ்நிலையில், இந்த மாதிரியான அமைப்புகளில், இந்த இருள் சந்திர சூழ்நிலைகளில் இருக்கும். அந்த மாதிரி ஆகப்பட்டவர்கள் எதையுமே மற்றவர்களை கேட்டு தெளிவாக சிந்தித்து செய்யக்கூடிய அமைப்புகள். வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்பாகிட்டேயோ அம்மாகிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ அதை செய்யலாமா வேணாமான்றதை எதற்கும் ஒருவருடன் ஆலோசனை கலந்து கொண்டு செய்ய வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் மற்றபடி ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள்
கும்பராசிக்காரர்களுக்கு எப்போவுமே கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்காதுங்க. சந்திராஷ்டமம் என்பது அதனுடைய வேலையை அது பார்த்தாலும் கூட தாங்குவதற்கு ராசி வலுவாக இருந்தாலே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. 100 ரூபாய் நஷ்டம் வர்ற இடத்துல 1 ரூபாய் 2 ரூபாய் நஷ்டத்தோடு விட்டுட்டு போகிறது தான் ராசியுடைய வலு. இன்றைக்கு ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், கொடுப்பினை அப்படின்னு சொல்லிடலாம். ஆகவே ராசி வலுவாக இருப்பதால் பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் யார்ட்டையும் ஏமாறாமல் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கு சமூக ஊடகங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். எல்லாருமே செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறோம். இந்த செல்ஃபோன் மூலமாக ஏமாற்று தகவல்கள், ஏமாற்றுறதுக்கான கால், ஏமாற்றுறதுக்கான எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக, பணம் எடுத்துகிட்டு வர்றது கொண்டு போகிறது போன்ற சூழ்நிலைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு அங்கேயே லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அதே சூழலில் மனைவியால் ஏதாவது ஒரு நல்ல லாபம் மகர ராசிக்கார ஆண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே கடந்த ஒரு 5 வருஷமாகவே அந்த அம்மானால தாங்க வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் இப்போது மகர ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். உண்மையிலேயே கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கடுமையாக மனைவி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கார குடும்பஸ்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அமைப்புகளிலிருந்து இன்றைக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி, கணவருடைய கடன் நிலைமைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டுங்க. தம்பதிகள் இல்லாமல் இது கல்யாணமே ஆகலைங்க, இவங்களுக்கு எல்லாமே யார் கணவன் யார் மனைவி என்பதில் அடையாளம் இருக்கக்கூடிய அமைப்பு. இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவரைத்தான் இது பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியாக சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இவங்களுக்குள்ளேயே கொடுக்கல் வாங்கல ஒரு மனம் இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறி சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வச்சிடலாம்ப்பா என்கின்ற மாதிரி பெரியவர்கள் முடிவெடுக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முதல் திருமணம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஃபஸ்ட்டு மேரேஜில் எம்எல்ஏயும் கொஞ்சம் தப்பு இருக்குதுங்க, அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம், சரி ஏதோ போச்சு. செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்லா நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது. செகண்ட் மேரேஜ் நடக்குமானே ஒரு டவுட்டு. இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான நல்ல நீடித்த மனதிற்கேற்ற 2வது வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப அறிமுக நன்னாளாக இந்த நாள், இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நட்பு உறவுகள் போன்றவைகள் இப்போது மிகச்சிறந்த அளவில் நன்றாக இருக்கும். கூட்டுத் தொழில் உயர்வடையும். ஏற்கனவே கூட்டுத் தொழில் பண்ணி உள்ளுக்குள்ளே சண்டை சச்சரவுகளாக இருக்குது, ஒன்றும் வருமானம் வரல என்கின்றவர்களுக்கு கூட்டுத் தொழில் இனிமேல் லாபத்தை நோக்கி போகக்கூடியதை கண்ணார பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாகப்பிரிவினை செஞ்சுட்டு வெளியே போயிடலாம், இல்லை அப்பா கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிடலாம், அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிடலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு வேண்டாம். கூட்டு குடும்பத்தில் இருந்தால்தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு மனமாற்றம், எண்ண மாற்றம் போன்றவைகள் வரக்கூடிய சிறப்பு யோக நல்ல நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரமங்கலம் யோகம் ஏற்படுகின்ற பகை வெல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. எதிர்ப்புகளை இன்றைக்கி அடக்கி ஆளுவது கும்பராசிக்காரர்களுடைய சிறப்பாக இருக்கும். யாரை பார்த்தெல்லாம் எதை பார்த்தெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு அப்படியே உங்களை கண்டு பயந்துக்கிட்டு ஓடக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். மனசு கூட இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கும். கடந்த 2 வருஷ காலமாக எதில் தேவையில்லாததெல்லாம் போய் தலையிட்டீங்களோ, இதில் போய் தொட்டேன், இதில் எனக்கு லாஸ் ஆகி போச்சு, இதை நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இவர்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, இவர்கிட்ட இப்படி பழகிருக்கக்கூடாது, இவர்கிட்ட இப்படி பைண்டாக இருக்கக்கூடாது, இவரை நம்பி இருக்கக்கூடாது, அல்லது இதில் இந்த மாதிரியான தலையிட்ட நான் அனுமதிச்சிருக்கக்கூடாது என்கின்ற மாதிரியாக எதில் நம்ம செய்யக்கூடாது செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியாக நினப்பில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த நாளில் இருந்தே இந்த வாரத்திலிருந்தே அருமையான நல்ல மாற்றங்கள், கடன் தீர்வது போன்ற விஷயங்கள், ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்னு ரொம்ப அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜென்மச்சனி விலகிடுச்சு.
5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஐயா ஜென்மச்சனி விலகினாலும் ஜென்ம ராகு வந்துருச்சுங்களே ஐயா, அவர் இப்படி பண்ணிடுவாரா, அவர் இப்படி பண்ணுவாரா, இவர் அப்படி பண்ணிடுவாரா, அந்த மாதிரியான கவலைகள் கண்டிப்பாக தேவையில்லை. எதுவும் உங்களை மீறி நடக்காது. இனிமேல் மனக்கட்டுப்பாடு உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, வேலையில் மாற்றம் உண்டு. வேலை என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அது அப்படியே கிடைக்கும். எந்த மாதிரியான வேலைக்கு போகணும்னு நினச்சிங்களோ, எந்த அளவுக்கு டார்ச்சர் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்களோ அவைகள் எல்லாம் படிப்படியாக அப்படியே உங்களுக்கு ஏற்றாற்போல் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் இருக்குதுங்க. ஒரு வியாபார பெருமக்களுக்கு இது நாள் வரைக்கும் தொழில் முதலீடு இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் இப்போ மாறப்போகுது. ஒரு நல்லா தான் வியாபாரம் ஆகுதுங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை சரக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கி போடலான்னு நினைக்கிறேன், கையில் காசை காணுங்களே, ஏற்கனவே வாங்கினதையே திருப்பி கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறேனே, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக அப்படியே விலகி உங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் பாருங்கள் 2 வருஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பரவாயில்லைங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக உங்களுக்குள்ளேயே நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ஆரம்பிக்குதுங்க. அதை விட முக்கியம், மாசமான மருத்துவ செலவுக்கு இதை எடுத்தே வைக்க வேண்டி இருக்குது என்கின்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போகுதுங்கன்னு இருந்த நிலைமையெல்லாம் மாறி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆரோக்கியம் இருக்கிறது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல யோகாதிபதிகளான சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடி மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். குறிப்பாக 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பொருட்சேர்க்கை, வீட்டிற்கு தேவையான பொருள், சில பேருக்கு வீடே வாங்குற மாதிரியான அமைப்பு, கடனை உடனே வாங்கினாலும் ஒரு வீட்டை முடிச்சிடலாம், ஒரு நிலத்தை முடிச்சிடலாம், சொந்த ஊரில் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு நம்முடைய சக்திக்கு ஏற்றாற் போல ஏதேனும் பொருட்சேர்க்கைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு கூட கொஞ்சம் சோம்பல் கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன். எப்போவுமே இளைஞர் பருவத்தினரில் இருக்கிறவர்களுக்கு சின்ன வயசு பசங்க எல்லாருக்குமே ஜென்மச்சனி வந்துட்டாலே ஒரு விட்டேத்தியான மனோபாவம் வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இன்றைக்கி இல்லைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு இந்த வேலையை செய்யலாம், அப்பா அம்மா சொல்கிறத இப்படி அந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போயிடலாம். இதுதான் ஜென்மச்சனியோட அடையாளம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன நடக்கும்னா, நம்ம நினச்சது ஒன்று இப்படி நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனக்கட்டுப்பாடை வைத்து கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியும் என்கின்ற மாதிரியான கிரக நிலைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தூர இடங்களுக்கு பிள்ளைகள் சிலர் படிக்க போகிறதுக்காகவோ வேலைக்கு போகிறதுக்காகவோ விரும்புவாங்க. அதற்கு கூட நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க, இவங்களை தனியாக அனுப்பலாமா, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கடைசியில் குழந்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்காகத்தானே அவங்கள கொஞ்சம் பிரிகிற மாதிரி சூழ்நிலை நமக்கு வருதுன்னு நமக்கு நாமே மனசை தேத்திக்கிட்டு அவங்கள அனுப்பக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. கருப்பு நிற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டயரு, காரு, பைக்கு, இந்த மாதிரியான ஆட்டோமொபைல்னு சொல்லப்படக்கூடிய மெஷினரிஸு, இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இப்போது இருப்பதைப் போல 2 மடங்கு வியாபாரம், லாபங்கள் போன்றவைகள் அடுத்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. கணவர் குழந்தைகளை பற்றி சில பல கவலைகள் இருந்தாலும் கூட காலையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படியே மாலை மங்கியதும் அப்படியே முடிஞ்சிடுற மாதிரியான சுப சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. படிக்கிறதுக்கான என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காலகட்டங்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்படியே அந்த குரூப்பாக இந்த குரூப்பாக என்கின்ற மாதிரியான சந்தேகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் என்ன படிப்பார்கள் என்பதை ஜாதக ரீதியாக ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடத்தை கேட்கும்போதே அந்த பிள்ளை நீட்டு படிக்குமா, மருத்துவம் படிக்குமா, டாக்டர் ஆகுமா, இன்ஜினியர் ஆகுமா என்பதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். அப்போ நம்மளே ஓரளவுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த புதன் என்கின்ற கிரகம் சுபத்துவமாக வலுவாக இருந்தார். சுபத்துவம் என்ன? சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு எதிரே புதன் இருப்பது, அல்லது சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது, அல்லது குருவோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது. இதை தான் புதனுடைய சுபத்துவம் என்பதை அடையாளம் காட்டுது. இந்த புதன் ஆட்சி உச்சமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் லக்னத்தில் இருந்தால் கூட திக்பலம்னு நாங்கள் சொல்லுவோம். ஜோதிடம் என்பது அப்படியே சுற்றி சுழன்று கொண்டே ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு அடுக்குகளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். அப்போ புதன் ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் நல்ல தசாபக்திகளும் நடந்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகள் தான் சிஏ மாதிரியான படிப்புகளை படிக்கும். சிஏ கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரு. கம்ப்யூட்டரில் அவர் புலியாக இருக்கிறார். சின்ன குழந்தையிலே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை கொடுத்தீங்கன்னா நம்மளை விட செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரியாக புதன் வலுத்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அதீத சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவர் சிஏ போன்ற படிப்புகளை படிக்கிறார். கொஞ்சம் குறைந்த அளவு பங்கப்பட்டு சுக்கிரனோட குருவோடு சேர்ந்திருக்கிறாரு, பங்கப்பட்ட சந்திரனோட அதியோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறைன்னு சொல்லப்படக்கூடிய அக்கௌண்ட்டு மாதிரியான பிகாம் படிக்கிறாரு. அதற்கு பிறகு பேங்க் வேலைக்கு போகிறார் என்கின்ற மாதிரியான சூழல்கள் கண்டிப்பாக இந்த புதன் மூலமாக வரும். அதே குரு பகவான் வலுத்திருந்து சனியும் குருவும் 2 10ஆம் இடங்களோடு சேர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை லா படிக்கக்கூடிய தன்மை உண்டு. ராசிக்கு லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குருவோ சனியோ பார்வை என்கின்ற தொடர்புகள் பெற்றவர்கள் எல்லாருமே லாயர்களாக, சட்டம் படித்தவர்களாக, நீதித்துறையில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஐயா இது எப்படிங்க நம்புறது, என் குழந்தை இப்படித்தான் படிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களாகவோ யாராவது ஒருவர் சட்டத்துறையில், நீதித்துறையில் இருக்கிறார்னா பாருங்கள், இப்போது நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ விதி சர்வ நிச்சயமாக 100% அவர்களுக்கு பொருந்தி இருக்கும். அதாவது ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு சனி சுபத்துவமாகி குருவும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது ஒருவர் லா படித்திருப்பார். அவருக்கு சட்டம் படிக்கக்கூடிய ஆர்வம் வரும். அங்கே குரு பகவான் 10ஆம் இடத்தோடு நீடித்த தொடர்பு கொண்டிருந்தால் ஜட்ஜஸ் மாதிரியான, மேஜிஸ்ட்ரேட் மாதிரியான பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சனி மட்டும் சுபத்துவத்தை அடைந்திருந்தால் ஒருத்தர் ஆட்டோமொபைல் மாதிரியான விஷயங்கள், கெமிஸ்ட்ரி மாதிரியான விஷயங்கள், விவசாயம், கால்நடை அல்லது கால்நடை மருத்துவத்துக்கு மட்டும் நிறைய பிரிவுகள் இருக்குதுங்க. மருத்துவத்தில் கால்நடை மருத்துவமும் ஒரு மருத்துவம் இருக்கு இல்லையா, அதற்கு சனிதான் அது ஒரு பிரதானமான ஒரு அமைப்பு. அல்லது நியூரோ சர்ஜன் சொல்கிறோம் இல்லையா, கால் முழங்கால், கை முழங்கால் என்பது போன்ற ஒரு ஆர்த்தோ அமைப்புகளுக்கும் இந்த சனி தாங்க சுபத்துவமாக இருக்கணும். 2ஆம் நிலையாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும். சனி வலுத்து சனி குரு சுக்கிர சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது ஒருவருக்கு கழட்டி மாற்றுறதுன்னு சொல்லப்படக்கூடிய மெக்கானிக்கல் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதே நேரத்தில் காற்று ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய மிதுனம், கும்பம் போன்ற ராசிகள், துலாம் போன்ற ராசிகள் வலுத்திருந்தால் அவருக்கு ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அதில் ஆர்வமாக இருக்கும். ஃப்ளைட்டு ஓட்டுறது, விமான நிலையங்களில் இருக்கக்கூடியது, பைலட் ஆகிறது அல்லது விமான நிலையங்களில் பணி செய்யக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களில் அவருக்கு ஆர்வம் இருக்குங்க. ஆகவே நம்முடைய குழந்தைகள் என்ன படிக்கும், அவர்களுக்கு என்ன ஆர்வம் என்பதை இது மாதிரியான சுபத்துவ விதிகளின் அடிப்படையிலேயே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.